உங்களுக்கு சித்தர்கள் நோயின்றி வாழக்கூடிய ரகசியத்தை சொல்ல போகிறேன். முதல்ல உடம்புல நோய் இல்லாமல் வாழறது பெரிய விஷயங்க. அப்போ கண்டிப்பாக இந்த சித்தர்களுடைய முறையை கடைப்பிடிச்சா நல்லது. பசி அறிந்து உண்ணுங்கள். பசித்த அப்புறம் சாப்பிட்றது அவ்வளோ ஆற்றல், உடனே செரிமானமும் நடக்கும். அதே போல் பசி இல்லாமல் எந்த ஆகாரத்தையும் சாப்பிடாதீங்க. சாப்பிடும்போது கண்டிப்பாக அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு காற்று, கொஞ்சம் மிதமாக தான் சாப்பிட்ணும். முக்கியமாக இயற்கை உணவை தான் நிறைய எடுத்துக்கணும். காய்கறி, கீரை, சிறுதானியம் இதை கண்டிப்பாக நீங்கள் உணவில் சேர்த்துக்கணும். நிச்சயமாக காலையில் சாயங்காலம் மூச்சு பயிற்சி கண்டிப்பாக செய்யுங்க. இது உங்களுடைய உடலில் இருக்கிற அணுக்களை நல்லா இயங்க வைக்கும். இதனால் உங்களுடைய முகம் அழகாக இருக்கும். இந்த மூச்சு பயிற்சி கண்டிப்பாக முக்கியம். இது செய்ய தெரியலன்னா கூட வரப்போகிற மூச்சை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா காலப்போக்கில் அந்த பயிற்சி உங்களுக்கு சுலபமாக வந்துடும். அடுத்தது, தாகம் எடுக்கும்போது கண்டிப்பாக தண்ணி குடிங்க. சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. கண்டிப்பாக இரவு நேரத்தில் நல்லா படுத்த ஒரு 6 மணி நேரம் தூங்கிட்டு காலையில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது எல்லாம் நடக்கக்கூடிய சக்தி இருக்குது. அடுத்தது முக்கியமான விஷயம், நடைப்பயிற்சி. உங்கள் உடம்பில் ஒவ்வொரு பகுதியும் அசையும் போது தான் அது இயங்கத் தொடங்கும். அப்போ தான் ஆரோக்கியம் கிடைக்கும். நடக்காமல் ஒரே இடத்துல உட்காரக்கூடாது, அது தவறான விஷயம். இந்த உடல் இயங்க ஆரம்பிச்சதுன்னா உங்களுடைய மனசு தூய்மையாகும். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். ஆமாங்க, மனசு சுத்தமாயிடுச்சுன்னா எந்த மந்திரமும் தேவையில்லைங்க. எதிர்மறை எண்ணம் அப்படியே குறைஞ்சிடும், மனசு அமைதியாகும். மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக விரதம் இருங்க. ஒரு தடவை கண்டிப்பாக மௌன விரதம் இருங்க. எதுக்காகன்னா, நீங்கள் மௌனத்தோட சக்தி தெரியாமல் இருக்கீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மௌன விரதம் இருக்கீங்களோ உங்களை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. பின் சைலண்ட்டு தான் வீட்டில் நடக்கிற அத்தனை விஷயமும் தெரியும். இந்த முனிவர்கள் மாதிரி நம்ம மௌனமாக இருக்க இருக்க நம்மளுடைய ஆற்றல்கள் அத்தனையும் தெளிவாக உணர முடியும். இந்த உலகத்தோட சத்தத்தினால நம்ம மனசு சொல்கிறத நம்ம கேட்க முடியறதில்ல. கேட்டு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக இருக்குது, அழகாக இருக்குன்னு. நிச்சயமாக உங்களை எல்லாரும் மதிக்க தொடங்குவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயம் வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.